எனது சமையலறைக்கு நல்வரவு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புளி சாதம். பசங்களுக்கு லஞ்சு பாக்ஸுக்கு ஈஸியாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம், எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புளிக்கரைச்சி செய்யறதுக்கு பாத்திரம் வச்சுட்டு பாத்திரம் காஞ்சிச்சு, நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க. புளி சாதத்துக்கு என்றைக்குமே நல்லெண்ணெய் சேர்த்துங்க, அதுதான் நல்லது. அதுமாதிரி கொஞ்சம் எண்ணெயே இருந்துக்கட்டும். தாராளமாக எண்ணெய் சூடானோடனே கடுகு சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. கடுகு பொரிஞ்சோடனே காஞ்ச மிளகாய் போட்டோடனே ஒரு லைட்டாக வதக்கிட்டு புளி தண்ணி ஊற்றிக்கணும். புளி தண்ணி ஊற்றிட்டு உடனே மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்து இதை அப்படியே கொதிக்க விட்டுருங்க. இது ரொம்ப ஈஸி. நான் சொல்கிற மாதிரி செஞ்சீங்கன்னா இது 1 மாதம் ஆனாலும் கெடாது. இதுக்கு நீங்கள் எந்த புளியோதரை பவுட்ரு தேடணும், எந்த பவுடரும் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. இந்த புளி கரைசல் ரெடி பண்ணி நீங்கள் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா 1 மாதம் ஆனாலும் கெடாது. நம்ம பசங்க திடீர்னு ஸ்கூலுக்கு போகும்போது திடீர்னு என்ன கலருதுன்னு தெரியலையேன்னும் போது இதுலேருந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்து போட்டு சாப்பாடு கலரி கொடுத்து விட்டுடலாம், நல்லாயிருக்கும். இது அப்படியே மூடி போட்டு நல்லா கொதித்து சுண்டி வர வரை வெயிட் பண்ணுவோம். இப்போ நம்ம ஊற்றின புளி தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது இந்த புளி கரைசலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குங்க. ரொம்ப உப்பு தேவையில்லை, இன்னும் புளி கரைசலுக்கு மட்டும். ஏன்னா நீங்கள் சாப்பாடு கலரும் போது அப்போ பார்த்துட்டு சால்ட்டு சேர்த்துக்குங்க. இது குழம்புக்கோசரம் கொஞ்சம் உப்பு சேர்த்துங்க. இது நல்லா கொதித்து சுண்டி வரணும். இது கொஞ்ச நேரம் டைம் ஆகும். நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு இதை அப்படியே கொதிக்க வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வேறு என்ன வேலையை பார்க்கலாம். ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் அதுவே சுண்டி வந்துடும். ஆனால் அடிக்கடி பார்த்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புளி கரைசல் நல்லா சுண்டி வந்துடுச்சு பார்த்தீங்களா, அவ்வளோதான். இது அப்படியே இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆகிடும். இந்தமாரி சைடெல்லாம் இப்படி உள்ளே தள்ளி விட்டுருங்க, இல்லாட்டி அது அப்படியே பாத்திரத்துலேயே ரொம்ப அழகாக ஓட்டிட்டோம். அதனால் இதை நடுவில் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எவ்வளோ கெட்டி ஆகிடுச்சு பாருங்கள். இது இன்னொரு 5 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் விட்டிங்கன்னா நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் அப்படியே பிரிஞ்சு வரணும். மேலே ஃபுல்லாக ஆயிலாக வரும்.
அதுதான் கரெக்டான ஸ்டேஜ். அந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்களா, நம்மளோட புளித்தோக்குலேருந்து ஆயில் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துச்சு. இது சைடில் நிற்கிறதுலாம் ஆயில் தான். அவ்வளோதான், நம்ம புளித்தோக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே ஒரு சாதம் வடிச்சிட்டு அது கூட எப்படி மிக்ஸ் பண்ணலாம் பார்க்கலாம். புளித்தோக்கு இதோட ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலெல்லாம் கொதிக்க விடாதீங்க. இதுக்கு மேலே கொதிக்க விட்டு இன்னும் சுண்டிடும். இது அப்படியே மீறது நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா 1 மாதம் ஆனாலும் கிடையாது. வாங்க சாப்பாடில் எப்படி கலருதுன்னு பார்க்கலாம். புளியோதரை தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு கடாயை சூடாக நல்லெண்ணெய், எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இந்த டைமில் கடலப்பருப்பு, பச்சை மிளகாய், முதல்ல கடலைப்பருப்பு கொஞ்சம் நல்லா பொண்ணு ஆஃப் பதத்துக்கு வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் உளுந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா கடலைப்பருப்பு வறுங்க லேட்டாகும், உளுந்து சட்டுன்னு வதங்கிடும். கடலைப்பருப்பு 50% வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி உளுந்து, கடலைப்பருப்பு உளுந்து கொஞ்சம் அதிகமான ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாயிருக்கும் சாப்பாடு சாப்பிட. ரெண்டும் கொஞ்சம் பொன்னிறமாக வர வரையும் வதக்கிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, புளி சாதத்துக்கு சாப்பாடு இனிமேல் நல்லா வடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ஃபேன் காட்டில் ஆற வச்சுங்க. ஆறுனதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்ச கடலைப்பருப்பு, உளுந்து, பச்சை மிளகாவை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நம்ம கொதிக்க வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். புளி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து சேர்த்துங்க. ஏன்னா தேவைன்னா அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்தமாரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. நம்மள புளியோதரை ரெடி ஆகிடுச்சு. இதில் நான் எந்த புளியோதரை பொடியெல்லாம் போடலை. அப்படியே இல்லாமல் நல்லாயிருக்கும் புளி சாதம். உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் கலந்துக்குங்க. இனிமேல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. கொஞ்சம் கொத்தமல்லி நல்லா மேலே தூவி விட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட புளியோதரை ரெடி. இது நம்ம புளி காய்ச்சல் காய்ச்சி வச்சுட்டு கூட நீங்கள் 1 மாதம் ஆனாலும் அது கெடாது, ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சிட்டிங்கன்னா. ஆனால் கொஞ்சம் நல்லெண்ணெய் நிறைய சேர்த்துக்குங்க. நம்ம பசங்க திடீர்னு காலைல ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு என்ன கலரி கொடுத்துருக்குன்னு யோசிக்கிறது பதில் திடீர்னு இந்த புளியோதரை சும்மா ஒரு ஸ்பூன் போட்டு கலந்து விட்டுடலாம். ஓகே, நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.